ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன லன்ச்சு செய்யலாம்ன்றத பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வைக்கலாம் தான் ஐடியா பண்ணியிருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா ஊற வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நான் அரிசி நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நான் சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கியாச்சுங்க. அது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா கழுவி வச்சுருக்கிற அந்த சிக்கனை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் கூட மசாலாவும் சேர்த்துருக்கோம். இப்போது அந்த கிரேவி மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அப்போ தான் நம்ம சிக்கன் சாப்பிடும் போது ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்டை வச்சிட்டோம்னா இது சிக்கன் தொக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கன் தொக்கை நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், பூரி கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம் வச்சு அதுக்கு சைடிஷாக இந்த சிக்கன் தொக்கை நம்ம வச்சு சாப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை வேணும்னா நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா காஞ்சிட்ட பிறகு அது கூட பெப்பர் பொடியை சேர்த்து நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அது சிக்கன் ஃப்ரைங்க. நான் சிக்கன் கிரேவி வைக்கிறேன்றதுனால கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்டியான ஒரு கிரேவி கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிச்சுங்க சிக்கனு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன டிஷ்ஷு இதில் சேர்த்துருக்கேன்னா கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடணுங்க. கலக்கிட்டு இப்போது இந்த சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்கிற டைமில் அந்த கரைச்சி வச்ச கடலை மாவை அது கூட சேர்த்துக்கணுங்க. இப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வாசனையான சிக்கன் கிரேவி கிடைக்கும். என்ன வாசனை வரும்னா நம்ம கடையில் வாங்குகிற அந்த சேர்வா இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், கடையில் வாங்குகிற சேர்வா மாதிரியே நம்மளுக்கு சிக்கன் கிரேவி கிடச்சிருக்கு. ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடும் போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சேர்வா டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், எவ்வளோ நல்லா இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டங்க. நம்ம கொதிக்க விடும்போது கொஞ்சம் திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் திக்னஸ் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. எப்படி தெரியுதுன்னா பாருங்கள், மேலே எண்ணெய் பதம் நல்லா மேலே தெரியுது இல்லைங்களா, அந்த எண்ணெய் மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சுட சுட சாதம் வடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது சாதம். அடுத்து சிக்கன் கிரேவி. இது தாங்க நாங்கள் மழைக்கு இந்த லன்ச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களாம் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் ரெடி பண்ணியிருக்கீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சுட சுட சாதத்தை நம்ம தட்டில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது பொன்னி அரிசி சாதம் தாங்க. இந்த பொன்னி அரிசி சாதத்துக்கும் நம்ம வச்சுருக்கிற அந்த கிரேவி அந்த கடையில் வாங்குகிற அந்த சேர்வா மாதிரி நம்ம வச்சுருக்கிற அந்த கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ சாதம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவி. என்ன கிரேவி? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி தாங்க. வச்சு சாப்பிடலாம். இந்த மழைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதமும் சுட சுட சிக்கன் கிரேவியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சைடிஷ் எதுவும் பண்ணலைங்க. ஏன்னா மழையில் நம்மளால் வெளியே போக முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.